அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை உண்மையான சீடர். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கண்டிக்கப்பட்ட தலைச்சீட பேதுருவை பயத்துடனும் பரிதாபத்துடனும் பார்த்த சீடருக்கு உண்மையான சீடர் யார் என்பதை விளக்குவார் இயேசு. இயேசுவின் வாழ்வுக்கும் போதனைக்கும் மாறான தங்கள் இயற்கை நாட்டங்களையும் இயல்பான எண்ணங்களையும் துறந்து இயேசுவின் சிலுவையில் தங்களையே வெறுமையாக்கும் பண்பே உண்மையான சீடர் பண்பு. சிலுவையை குறிக்கும் கிரேக்க சொல். சிலுவையின் குறுக்கு தண்டை காட்டும் இவ்விடத்தில் வாழ்வின் துன்பங்களை சிலுவை உருவகமாக்கி நின்றாலும் இயேசுவின் சாவை குறிக்கும் சிலுவையின் உரிய பொருளையும் உள்ளடக்கியிருக்கலாம். இயேசுவோடு இணைந்து சீடராக வாழும் நிலையினை மறுத்து தன்னை காத்து கொள்ளவும் அதிகரித்து கொள்ளவும் செயல்படும் ஒரு தன்னலவாதி மறைந்தழிந்து போகும் செல்வத்தை நாடி உயரிய செல்வமாம் இறை வாழ்வை இழந்து விடுகிறார். தம் சீடர்கள் இப்படி மடமையாக இல்லாமல் உண்மை வாழ்வின் பெரு மதிப்புகளையே நாடுவார்கள் என்பார் இயேசு. உண்மை சீடரின் கைமாறு பற்றி உரை தனக்கு சார்பாகவோ எதிராகவோ செயல்படியவரும் தன் தந்தையின் தூதர்களோடு தோன்றும் மானிட மகனை இறுதி தீர்ப்பில் சந்திப்பார்கள் என்கிறார் இயேசு. தந்தை தன் மகனோடு பகிர்ந்து கொள்ளும் மகிமையில் உண்மை சீட பங்கு பெறுவர். மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் என்ற இவ்வுரையில் தன் இறுதி தீர்ப்பு நாளின் வருகை இயேசு குறிக்கவில்லை என்ப அறிஞர். ஏனெனில் சீடர்கள் அனைவரும் இறந்தும் தீர்ப்பு நாள் வரவில்லை. ஆனால் தீர்ப்பு நாளை முன்காட்டும் அடையாளமாக பல உண்மை சீடர்கள் திருச்சபையில் சேர்ந்து இயேசு வழி நடந்து தங்கள் கைமாறை நோக்குவார்கள் என்பதையே மானிட மகனின் ஆட்சி என குறித்தார் என்ப. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதரின் விசுவாச வாழ்விலும் 3 நிலைகள் உண்டு. முதல் நிலை தான் உண்மை என்று எண்ணுகின்ற மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்வது. 2ஆம் நிலை அவற்றை வாழ்வாக்க முயற்சி எடுப்பது. 3ஆம் நிலை மதிப்பீடுகளை வாழ்வாக்கும் போது எதிர்ப்பு வந்தால் மதிப்பீடுகளை விட்டு கொடுக்காமல் அவற்றிற்காக உயிரையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பது. தொடக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தங்கள் மீட்பராகவும் தலைவராகவும் மதிப்பீடாகவும் கருதி அவரை பற்றி கொண்டனர். இது அவர்களது விசுவாச வாழ்வின் முதல் நிலையாகும். கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை தங்கள் வழிபாடு மற்றும் வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்தின. இது 2ஆம் நிலை. இவ்வாறு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக பல்வேறு விதமான எதிர்ப்புகள் அவர்களுக்கு எதிராக கிளம்பின. சக யூதர்களின் இகழ்ச்சிக்கும் ஏச்சிக்கும் ரோமையர்களின் கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கு உள்ளானார்கள். சாவுக்கு கையளிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவை பற்றி கொண்டு தங்கள் உயிரை இழப்பதா அல்லது கிறிஸ்துவை உதறி தள்ளிவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதா என்ற குழப்பத்திற்கு பல கிறிஸ்தவர்கள் ஆளானார்கள். ஒரு சிலர் தங்கள் உயிரை துச்சமென எண்ணி உறுதியான விசுவாசத்தோடு திகழ்ந்தாலும் பலர் தங்களை சாவிலிருந்து தப்பிக்கும் எண்ணத்தோடு தாங்கள் இயேசுவின் சீடர் அல்ல என மறுதளித்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மத்தேயு அவர்களுக்கு நினைவுறுத்தி இயேசுவின் பொருட்டு உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு விசுவாசம் உள்ளவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் உண்மையான சீடராக வாழ்கின்றேனா? இயேசுவின் உண்மையான தியாகத்தோடு நான் இயேசுவை பின்பற்றுகின்றேனா? நான் எனது சுயநலத்தை கடந்து இயேசுவை பின்தொடர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் உண்மையான சீடராக வாழவும் இயேசுவை உண்மையான தியாகத்தோடு பின்பற்றவும்
நாங்கள் எங்களது சுயநலத்தை கடந்து இயேசுவை பின்தொடரும் வரம் தாரும். ஆமீன்.